Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Stay tuned with Ray. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச seempaal ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த seempaal சாதாரண பாக்கெட் பால்லையே செய்யலாங்க. இதுக்கு seempaal கிடைச்சி அதுல தான் செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. ஸோ நினைக்கும் போதெல்லாம் seempaal நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன். இந்த முட்டையை நல்லா நுரைச்சி வர அளவுக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட 1/4 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் சீம்பாலுக்குனே ஒரு கலர் இருக்குது இல்லையா, அந்த ஒரு லைட்டாக ஒரு மைல்டு எல்லோ கலர், அந்த கலருக்காக நான் இன்றைக்கி கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதையும் சேர்த்து முட்டையில் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையில் அந்த கரும்பு சக்கரை நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலக்காமல் அங்கங்கே கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம பால் சேர்க்கும்போது அதெல்லாம் நல்லா கரைஞ்சிடும். ஸோ இது கூட கரெக்டாக ஒரு 200 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் பால் கிட்டத்தட்ட இது. ஸோ 250 ml அப்படின்னா அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் 200 ml மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் அதிகமானாலும் கூட அந்த கரெக்டான அந்த கெட்டியான தன்மை இருக்குது இல்லையா, சீம்பாலோட கன்சிஸ்டன்சி அது வந்து கிடைக்காது. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக போயிடும், ஃப்ளஃபி ஆகிடும் அந்த கெட்டித்தன்மை இல்லாமல். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது கூட ஃப்ளேவருக்காக முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இட்லி குண்டாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு குண்டாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அதுவே வச்சுக்கலாம். ஸோ தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும், கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி வந்து உங்களுக்கு சூடு கிளம்பிடும், அதுக்காக நல்லா ஆவி பட்டுட்ருக்கும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டிஃபன் பாக்ஸில் நான் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் தாங்க, ரொம்ப அதிகமாக டைமே எடுக்காது. சீக்கிரமாக இது வந்து குக் ஆகிடும். அது இல்லாமல் சைடில் சூப்பராக ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லாகவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் அது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக பர்ஃபெக்டாக சீம்பால் மாதிரியே வந்திருக்குன்னு. அண்ட் சாப்பிட்றதுக்கும் சீம்பால் மாதிரியே தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் யாருமே இது வந்து சொன்னால் நம்பவே இல்லை. இது எக்ஸாக்டாக சீம்பால் மாதிரியே தான் இருக்குது, எங்கே கிடச்சிச்சின்னு சொல்லி கேட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வைக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.